ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தினேஷ்குமார். ஸோ எல்லாருமே 2025 ஏஎல்பி எக்ஸாமுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, எந்த மாதம் வருன்ற மாதிரி. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏஎல்பியோடது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது, அதாவது 2024 எக்ஸாமோட அந்த டேட்டோட இதை வச்சு பார்க்கும்போது 2024லையும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஒரு 30லேருந்து 60 நாள் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 2025ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 60 டேஸும் ஒரு மினிமம் 30 டேஸ், குறைஞ்சபட்சம் 30 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ள எக்ஸாம் நடக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 45 டேஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இன்பிட்வீனில் இருக்கிறது 45 டேஸை கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னும் 45 டேஸில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2024ல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் என்னமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணி நவம்பர்ல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு 9 மந்த்ஸ் வந்து ரேஞ்ச். இந்த 9 மந்த்ல வந்து அவங்க எக்ஸாமே வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சு இங்கே பார்க்கும்போது நம்ம 2025ல பார்த்தீங்கன்னா மார்ச்ல வந்துச்சு, சாரி ஏப்ரல் வந்துருக்கு. ஏப்ரல் அப்ளிகேஷன் வந்துருந்துச்சு. க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மே மாதம் சம்திங் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு 9 மந்த்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி மாதம் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஜனவரி மந்த் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஜனவரியில் உங்களுக்கு 16 வரையும் பார்த்தீங்கன்னா 16 ஆர் 19 அந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். அதாவது குரூப் டி எக்ஸாம், குரூப் டி காண்டி தான் இவ்வளோ வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ குரூப் டி எக்ஸாம் காண்டி தான் இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பேக் டு ஜனவரி எண்டு இல்லைன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங், இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கட்டாயம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து டைம். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்னீஷியனோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வரையும் எல்லாமே செக்ஷன் கண்ட்ரோல் வரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டினியூஸாக ரயில்வே சைட்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம 2024ல் எக்ஸாம் நடக்கும் போது வந்து வேற எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணலை. அதாவது ஒரு டெக்னீஷியன் டிவி ஓடிட்டு இருக்குன்னா அந்த ரேஞ்சில் வந்து எந்த ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் குரூப் டி ஸ்டார்ட் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏஎல்பியோட இது போயிட்டு இருக்கு. டிவியும் மெடிக்கல் போயிட்டு இருக்கும்போது ஏஎல்பி எக்ஸாம் வந்து சைட் பைல நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த லெவலுக்கு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த ஒரு இது எக்ஸாமோ மெடிக்கலோ ஏதோ ஓடிட்டு இருந்தாலுமே அவங்களோட டேட் வந்து எக்ஸாம் வச்சு கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு டைம் இருக்கு. ஆனால் பாசிபிலிட்டிஸ் ஜனவரி 16 அது வரையும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து தாராளமாகவே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இப்போதான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போறீங்க, 2025 அப்ளிகேஷன் போட்டேன் ஆனால் வந்து நான் படிக்கலை, இப்போதான் படிக்க போறேன் அப்படின்னா படிங்க. ஆனால் மார்க் வந்து எவ்வளோ எடுக்க முடியுன்றது உங்களோட கேப்பபிளை பொறுத்து தான் வந்து மார்க் எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, நான் 1 இயராக படிச்சுட்டு இருக்கேன், இல்லை ஃபுல்லாக சிலபஸ் முடிச்சுட்டேன், நான் என்ன பண்ணலாம் இப்போ நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பாருங்க. எதனால டெஸ்ட்னா டைம் வந்து மேனேஜ் பண்ணலாம். நான் எக்ஸாமில் பண்ணது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டே போடல, நான் அதிகமாக டெஸ்ட்டே போட்டிருக்க மாட்டேன், ஒன்லி லைவ் டெஸ்ட் மட்டும் தான் போட்டிருப்பேன் அதை. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் மட்டும் தான் வர முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்றது இல்லை, ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும்ன்றது எக்ஸாம்ல வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு வந்து டைம் ரொம்ப இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 9 கொஸ்டின் போட்டிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும் போட்டிருப்பாங்க, 10வது கொஸ்டின் வந்துட்டாங்க நின்றுப்பாங்க. ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை சால்வ் பண்ணணும்னே சொல்லி அவங்க வந்து அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போயிருக்கும். அதுக்கப்புறம் இது முடியலன்னு சொல்லி வேற கொஸ்டின் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டிலே ஆயிடும். எந்த கொஸ்டின் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போடணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்றது ஒரு கொஸ்டின் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கொஸ்டின் கடைசி வரையும் நம்ம எல்லா கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடணும், என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. அதில் நம்மளுக்கு எது ஈஸியோ ஒரு 10 செகண்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்ல வந்து நம்ம போடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வரணும். செகண்ட் ரவுண்டில் தான் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி அந்த 30 செகண்ட்லேருந்து இந்த 1 நிமிஷம் அந்த கேப் எடுக்கும் இல்லையா மேக்ஸ் சம்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி சம்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து இந்த டைம் வந்து ஒதுக்குறது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அதிகம் போட்டால் மட்டும் தான். நான் வந்து டெஸ்ட் போடல, அதனால செகண்ட் ரவுண்ட்லேயே எனக்கு வந்து டைம் முடிஞ்சுச்சு, எக்ஸாமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து டெஸ்ட் போடாமல் இருக்காதீங்க, டெஸ்ட் போட்டு பழகுங்க. ஸோ இந்த டைம் இது ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சுன்னா மேக்ஸ் ரீசனிங்கு டெஸ்ட் போடுங்க. ஏன்னா சயின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படுது. ஒன்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க, இல்லைன்னா விட்டுட்டு போறீங்க. ஆனால் மேக்ஸ் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ணணுன்ற ஒரு நம்மளோட உள்ளுணர்வுனால அப்படியே இருந்துகிட்டே இருப்போம் நம்ம சால்வ் பண்ணாமலே. ஸோ அதனால ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதான் படிக்க போறேன், இல்லைன்னா ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன், எந்தெந்த டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 2024ல கேட்ட அந்த இது நோட்டீஸ் பண்ணுங்களேன், சிலபஸ் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க கேட்ட இந்த சிலபஸையும் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் மாரி கேட்டிருக்காங்க. இதான் வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க. அதே சிலபஸ் தான் இதுலேயும் இருக்கு.
2025 இதுலயும் பார்த்தீங்கன்னா அதே சிலபஸ். இது எதுக்கு நான் இங்க சொல்றேன்னா, எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. 2024 ஏஎல்பியோட ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பார்ட் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இதே சிலபஸ் தான் குரூப் டி 2024 குரூப் டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நான் என்ன கன்சிடர் பண்ண பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி 2024 ஏஎல்பியோட எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 10 மார்க்குமே கரண்ட் அஃபேர்ஸ்னும் போது இதே சிலபஸ் தான் அதுலேயே கொடுத்துருக்காங்க போது, சரி குரூப் டியோட 20 மார்க்கும் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும் தான் நான் நினைச்சேன். ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் போய் பாருங்களேன், என்டிபிசி சிலபஸ்லாம் போய் பாருங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து அவங்க என்னென்ன டாபிக்ன்றதே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அந்த மாதிரி சொல்லி டாபிக் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த குரூப் டியோட இதில் பார்த்தீங்கன்னா பிரிக்கல. ஸோ இப்படி பிரிக்காம இருக்கும்போது ஏஎல்பியோடது அப்படிதான் இருக்கு, குரூப் டி அப்படிதான் இருக்கணும். சேம் டாப்பிக்கா எடுப்பாங்க, 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஸோ அதே மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2024 ஏஎல்பியோடதையும் 2025 ஏஎல்பியோட சிலபஸும் அப்படியே சேம். எல்லாமே சேமாக தானே ப்ரோ வரும்னா எல்லாமே சேமாக தான் வரும், அது இல்லைன்னு சொல்லல. எல்லா ஏஎல்பிக்கும் சிலபஸ் வந்து சேமாக தான் வரும். இன்கேஸ் ஏதாவது ஆட் பண்ணுறாங்க இல்லை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அது சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து இதில் பண்ணல. ஸோ இப்போ இந்த சிலபஸ் சேமாக இருக்கும்போது நெக்ஸ்ட் இயருக்கும் ஏன் இந்த தாட்டி நடந்த 2024 ஏஎல்பியோட அந்த பேட்டர்னும் சேஞ்ச் பண்ணாமல் வரலாம். ஏன்னா பேக் டு பேக் வரனால பேட்டர்னும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ பேட்டர்ன் சேஞ்சுனா என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாம் இப்போ நடத்திருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் என்னென்ன டாபிக்லாம் கேட்டிருந்தாங்களோ அந்த டாபிக்லேருந்து கூட கேள்வி வரலாம் அப்படின்றது நம்மளோட கன்சிடர். இப்போ வந்து ஸ்டார்டிங் இப்போ தான் படிக்கிறேன் ப்ரோ, ரிவிஷன் பண்ண போகிறேன், நான் ஒரு பேசிக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ற பர்சன் வந்து இதை மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் பார்த்து போங்க. இல்லை டைம் இல்லாத பர்சனு இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் சிஸ்டம் வந்து பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம் என்எஸ்ன்னு எழுதுறேன். அடுத்து ஆவரேஜ், இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இருக்கு, ஹெச்சிசிஎஃப் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அதிக கேள்விகள். ஒரு ஷிஃப்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மார்னிங் ஷிஃப்ட் நடக்கிற கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் இந்த பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லேயே வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ அதனால் இதெல்லாம் முக்கியம். நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ இதை மட்டும் நான் எழுதுறது மட்டும் ஒன் செகண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கீங்களா, எல்லாமே கரெக்டாக தெரியுமான்னு சொல்லி. இந்த டாப்பிக்லேருந்து டைம் ஒன் ஒர்க் இருக்குது, அப்புறம் பைப் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஐ இது இருக்குது. ஸோ அடுத்து டிஸ்டன்ஸு, டைமு, ஸ்பீட், இதுலேருந்து அதிகபட்ச கொஸ்டின்ஸ். அப்புறம் டிஐ இது நார்மலாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ஃபார்ம் வச்சு பார்க்குற பார்த்தீங்கன்னா மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன், இந்த ஃபார்ம் வச்சு தான் கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ ரொம்ப அட்வான்ஸாலாம் இல்லை. சரிங்களா? ஸோ இதை மட்டும். அப்புறம் ரேஷியோன்னு இருக்குது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். சரி ஓகே, ஓரளவுக்கு நான் டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. அட்வான்ஸ் நீங்கள் பார்க்க வேணாம். அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் இல்லாத காரணத்தினால அட்வான்ஸ் பார்க்க வேண்டாம். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பர்சனுக்காண்டி நான் சொல்கிறேன். ஸோ இதுல இருந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ் இல்லாமலே நீங்கள் வந்து ஒரு 20 மார்க்ஸ், ஒரு 50 அபோவ் வந்து கவர் பண்ணலாம். 50+ மார்க்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியுதுல. இந்த இது டாப்பிக்ல நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 50+ன்றது கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரீசனிங் வரலாம். ரீசனிங்கில் இந்த தாட்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன டாபிக்ஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா கோடிங், டீகோடிங் வந்து கம்பல்சரி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எதனால எல்லா டாபிக்ஸும் அதர்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்ஸ் சீரிஸ் வரும். கோடிங், டீகோடிங்கில் ஆல்ஃபபெட்டிக்ஸ். சரிங்களா? ஆல்ஃபபெட்டிக்ஸ் வச்சு வர்றது, ஏபிசிடி வச்சு பிரிக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு சீக்வன்ஸ் மாரி கொடுத்து. ஸோ அந்த மாதிரி டைப்புக்கு. அடுத்த நம்பர்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எஸ்ஆர்னு போடுறேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து இதில் வரலாம், ரவுண்டில் வரலாம், இல்லைனா டேஷ் அந்த ஸ்ட்ரைட்டான லைனில் நிற்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரலாம். அடுத்து டைரக்ஷனில் வரலாம். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன், சிலாகிசம்ஸ் கம்பல்சரி ஒரு 2 கொஸ்டினாக வந்துடும். எல்லா ஷிஃப்ட்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிலாகிசம் வரும். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 3 காலம்ஸ் இருக்குங்க. இப்போ 3, 5 இந்த இடத்துல 15 இருக்குன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 6. ஸோ இந்த இடத்துல வந்து 24 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 8, 3 இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இதான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, ஸோ அது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்.
இந்த டைப் பேரு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிச்சுட்டு ரிலேஷன்ஷிப் பிளட் ரிலேஷன்ல இருந்து கம்பல்சரி கேள்வி இருக்கும். பிளட் ரிலேஷன். ஸோ இதுல இருந்து கேள்விகள் வரும். இந்த ஆஷ் போட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா, மேக்ஸிமம் இதான் கேட்டிருக்காங்க இது வரையும். ஸோ அதனால இந்த டாபிக் நீங்க கவர் பண்ணிக்கோங்க. டைரக்ஷன் முடிச்சாச்சு. நம்பர் சீரிஸ், ஆல்பபெட்டிக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் மாரி ஒன்று கேட்டிருப்பாங்க. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு சிம்பிள் வந்து நடுவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து ஒரு சிம்பிள் மாரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இந்த மாரி கொடுத்து கேட்டிருப்பாங்க இல்லையா. ஈவன் நம்பருக்கு முன்னாடி 2 ஆட் நம்பர், அதாவது ஃபாலோ பண்ணி சக்சீடிங் ப்ரிசீடிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் மாரி வந்திருக்கும். இது இந்த குரூப் டி கொஸ்டின்ஸ் இல்லைன்னா வந்து டெக்னீஷியன் இல்லைன்னா லாஸ்ட் ஏஎல்பிசி அந்த கொஸ்டின்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மட்டுமே ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. ப்ரிசீடிங்னா முன்னாடி இருக்க லெட்டர், சக்சீடிங்னா பின்னாடி இருக்க லெட்டர். ஸோ தமிழில் மாற்றினீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்துன்ற மாதிரிலாம் மாறி வரும். ஸோ இந்த கொஸ்டினை மட்டும் இங்கிலீஷில் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமாக 3 இது கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் ஏஎல்பியில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு சிபிடி 1ல மட்டுமே. நெக்ஸ்ட் ஓரளவுக்கு வந்து இதுலயே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும். சரி, ஏன்னா நம்ம இதெல்லாம் போட வேண்டாம். அது ஸ்டேட்மெண்ட், ஆர்கியூமெண்ட் அதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம டச் பண்ண வேணாம். ஸோ இந்த லெவல் மட்டுமே நம்மளுக்கு போதும். ஸோ ஆல்பபெட்டிக் சீரிஸ், நம்பர் சீரிஸ்லேயே ஒரு 2மே சேர்த்து ஒரு 5 மார்க்கு. ஸோ இந்தமாரி ஓகே, இந்த லெவல் தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அதாவது டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இருக்க ரீசனிங் வந்து கவர் பண்ணுங்க. இல்லை டைம் இல்லாத பர்சன், இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பர்சன் இந்த சீரிஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க பர்சனும் இதை கொஞ்சம் அட்வான்ஸா எல்லாமே தெரியுதா, அதாவது லாஸ்ட் டைம் ஏஎல்பி நடந்துச்சு இல்லையா, அதோட ரீசனிங் வந்து கொஸ்டின் வந்து போட்டு பாருங்க. ஒரு 4-5 செட்டை போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதில் எல்லாமே ஃபுல்லாக கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசிக்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. டைம் இல்லாத பர்சனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, நான் எல்லாத்துக்கும் சொல்லல, டைம் இல்லாத பர்சனுக்கு சயின்ஸுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ். எதுக்கு நான் பிசிக்ஸ் சொல்றேன்னா உங்களுக்கு சிபிடி 2க்கும் தேவைப்படும். ஸோ இப்போ நீங்க கவர் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் படிக்கிற டைம். ஆனால் பிசிக்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி முடியுங்க. டைம் இருந்துச்சுன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி போங்க. இல்லாதனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா 3மே கவர் பண்ணிடுங்க. 3மே கவர் பண்ணணும். ஏன்னா மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கோர் ஏறுறதுக்கு மார்க் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே கவர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து சயின்ஸுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் போட வேண்டாம். எதுலையுமே நீங்கள் வந்து சயின்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் போடணும். எதனால பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல பார்த்து புக்ல தான் கேட்பாங்க. ஆனால் டெஸ்ட் எந்த டெஸ்ட் போட்டாலும் புக்ல சம்மந்தமே இல்லாத கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு நீங்க என்சிஆர்டி ரிவிஷன் பண்ணுங்க. ஃபுல்லாவே ரிவிஷன், வேற எதுவுமே வேண்டாம். ஃபுல்லா ரிவிஷன். நீங்க எத்தனை தாட்டி படிச்சிருந்தாலும் சரி, 10 தாட்டி படிச்சிருந்தாலும் 11ஆவது தாட்டி ஒரு தாட்டி படிங்க எல்லாமே. அதே மாதிரி இமேஜஸ் இருக்கு இல்லையா, ஒரு இமேஜஸ் மாரி எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இமேஜஸ்ல என்ன எழுதியிருக்கும் பாருங்க. இமேஜஸ் கீழே அது பேர் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த பேரை பாருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. என்சிஆர்டி 6 to 10th. ஜிகே வந்து டோட்டலா ஸ்கிப். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, இது வேண்டாம். ஸோ டைம் வந்து வேஸ்ட் நம்மளுக்கு, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இல்லை ப்ரோ நான் எல்லாமே முடிச்சிட்டேன், எல்லாமே நான் கிளியரா இருக்கேன், ஏதோ ஸ்கோர் பண்ண நினைச்சீங்கன்னா ஜிகே வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 6 month இருக்க பாருங்க. லாஸ்ட் 6 month ஜிகே வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஷார்ட் டைம்ல நீங்க படிக்கணும் போது மேக்ஸ் நான் சொன்ன டாபிக்ஸ் கவர் பண்ணிடுங்க. அடுத்த ரீசனிங் நான் சொன்ன டாபிக்ஸ் கவர் பண்ணிடுங்க. ஸோ இல்லை ப்ரோ ரீசனிங் நான் போட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட 2024 ஏஎல்பியோட சிலபஸ் வந்து அதோட கொஸ்டினை வந்து நீங்க கவர் பண்ணி பாருங்க. எல்லா ரீசனிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் இருந்துச்சுன்னா அடிஷனல் ரீசனிங் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரு தாட்டியுமே ரயில்வே வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது. ஸோ ஆனால் கம்பல்சரி இந்த பேட்டர்ன் வந்து இருக்கும். அது வந்து ஒரு நம்பிக்கையாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கம்பல்சரி நான் சொன்ன மேக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸ் இல்லாமல் நார்மல் மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுல இருந்து கேள்விகள் வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேயும் வரும், இந்த கேள்விகள் வரும். ஆனால் கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து குறைக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சீக்வன்ஸ் ஒன்று, அதில் 3 கொஸ்டின் இருந்துச்சு போன தாட்டிலாம். ஸோ இந்த தாட்டி ஒரு கொஸ்டின் கொடுத்து வேற ஏதாவது காலண்டரோ இல்லை வாட்டர் இமேஜோ மிரர் இமேஜோ ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து குறையலாம். ஸோ மேக்ஸிமம் நான் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 கொஸ்டினாக நீங்கள் அடிச்சிடலாம். 30 கொஸ்டின்ஸ் வந்து 30+ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். சயின்ஸில் நீங்கள் வந்து எதை நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹீட்டு, எனர்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோஷன், நியூட்டன்ஸ் லா. ஸோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த 3 ஃபார்முலாஸ், எல்லாத்தோட ஃபார்முலாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சம்ஸாக எதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுற ரீசன் தான். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க என்சிஆர்டியை. மேக்ஸுக்கு டெஸ்ட் போட்டு பாருங்க. மேக்ஸ் ரீசனிங் டெஸ்ட் போடணும். ஏன்னா நம்ம டைம் வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸாமில். நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போனது ஏஎல்பி சிபிடி 1 தான். ஸோ கொஞ்சம் பதட்டமாக தான் போனேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்து முடிஞ்சிருச்சு டைம். சிபிடி 1 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரவுண்ட் வரும்போதே வந்து டைம் முடிஞ்சிருச்சு. அப்பதான் வந்து சரி நம்ம அதாவது கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணலாம் தெரிஞ்சிச்சு, எந்த கொஸ்டினை விட்டுட்டு வரணும்லாம் தெரிஞ்சிச்சு. பட் வந்து அது ஒரு ப்ராக்டிஸே இல்லை, தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு ப்ராக்டிஸ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா சில சில கொஸ்டின்ஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணி தான் நவுந்தேன். டைம்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல, ஒரு 1 or 2 மினிட்ஸ் அதாவது ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து சம் ஆன்சர் வந்து போட முடியல. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த தப்புலாம் நீங்கள் பண்ணாதீங்க. கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா, போடலாமா போடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கும். டெஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை நீங்க விட்டுட்டு வர பாருங்க. ஸோ டெஸ்ட் தானே சும்மா அட்டன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அட்டன் பண்ண வேணாம். ஏன்னா இந்த பழக்கம் வந்து அங்கேயே வரும். அதுக்காண்டி தான். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.